ஹலோ கைஸ், டுடே வீடியோ என்னன்னா அலைட் மோஷன் ஆப்பில் சிசி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். போன வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் டிரைவில் அனிமி சிசி பேக் கொடுத்துருப்போம். அதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அப்லோடு எக்ஸ்எம்எல் ஃபைல் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைலுக்கு போவோம். அதில் டவுன்லோட்ஸில் போய்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ண எக்ஸ்எம்எல் ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அது கொடுத்து மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து உங்களோட வீடியோவை இம்போர்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஐக்கான் இருக்கும். அது லேயர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ரைட் சைடு 3 கோடு மாதிரி இருக்கும். அது அந்த லேயர்ஸ் மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம ஆட் பண்ண வீடியோவை அந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 3 கோடு ஆப்ஷன் இருக்குல்ல, அது கொடுத்து கீழே மூவ் பண்ணி கொண்டு வந்துருக்கோம். உங்கள் வீடியோக்கு எந்த சிசி நல்லா இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்க. இப்போ எந்த சிசி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கு நேராக மேலே போனீங்கன்னா அந்த சிசியோட லேயர்ஸ் இருக்கும். அதை ரைட் சைடு ஐக்கன் இருக்குல்ல, அதை நல்லா கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த லேயர்ஸ் வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ பேக் நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எந்த சைஸ் ரெசல்யூஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் ஷார்ட்ஸ் ஃபார்மேட்லேயே வீடியோ போகிறாரு. அதனால் நான் 9:16 அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்கள் வீடியோ ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் கரெக்டாக சென்டரில் இருக்கும். அது எதுவும் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம லேயர்ஸ் காப்பி பண்ணுங்கள்ல, அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. லேயர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வீடியோ 7 செகண்ட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம பேஸ்ட் பண்ண லேயர்ஸ் 2 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா லேயர்ஸும் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ லேயர் மட்டும் எடுத்துருங்க. எடுத்துட்டு கரெக்டாக 7 செகண்ட்ஸ் வச்சு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா கரெக்டாக 7 செகண்ட்ஸ் வந்துடும். நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணுங்கள். அந்த இமேஜை மூவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக கீழே வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இமேஜுக்கு ஸ்டோக் ஆட் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னா இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு பார்டர் அண்ட் ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்து ஸ்டோக்னு ஒன்று இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா போதும். அவ்வளோதான். கலர் எந்த கலர் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. வாட்டர் மார்க் வேணும்னா நம்ம கொடுத்த சிசி பேக்லேயே ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண இமேஜுக்கு லைட்டாக ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம். அது எப்படின்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கலாம். பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்து ஒப்பாசிட்டி ஒரு 50% வச்சுக்கலாம். அவ்வளோதான். 2 இமேஜுக்கு அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா என்னோட இந்த நிலைமையில நான் அதை பயன்படுத்த முடியாது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு எந்த ட்விட்டர் வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.